எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே ஆண்டவரே. அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, வாய் தந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதை போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதை போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus, thank you God. அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த நாளிலும் அவரை ஆராதிக்கும்படியாக, அவரை உயர்த்தும்படியாக உங்கள் யாவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நாளிலும் சங்கீதக்காரர் சொல்கிறது போல அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உங்களை எல்லா அழிவிலிருந்து விலக்கி மீட்டார் என்ற வார்த்தையின்படியாக இந்த நாளிலும் ஆண்டவர் அவருடைய தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நம்மை எல்லா விதமான அழிவிலிருந்து மீட்க அவருடைய வார்த்தை போதுமானது. அந்த வார்த்தையில் வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. ஆகவே எல்லாரும் நைந்து இந்த நாளிலும் அவர் வார்த்தையின் மேல் சார்ந்திருக்கிறவர்களாக சந்தோஷமாக இந்த அருமையான பாடலை கரங்களை தட்டி நீங்கள் இருக்கிற இடங்களிலெல்லாம் தேவனை உயர்த்தும்படியாக ஹல்லேலூயா எல்லாரும் நைந்து அவரை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதாலே காவலை கண்ணீர் ஒன்றும் எனக்கு இல்லையே. எல்லாரும் நம்பிக்கையோடு இந்த பாடலை பாடுவோமா? எல்லாரும் நைந்து கரங்களை தட்டி ஹல்லேலூயா. வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா நீரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே.
அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் என இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. எல்லாரும் சேர்ந்து அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் என இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. சேர்ந்து சொல்லுவோமா? யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் தள்ளுவீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. ஓ யெகோவா ராப்பா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. ஹல்லேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நாம் நடக்க நேர்ந்தாலும் ஹல்லேலூயா நம்ம அப்பா நம்மோடு இருப்பதினாலே நாம் எதற்கும் பயப்பட மாட்டோம் என்று எல்லாரும் நாய்ந்து நமக்கு விரோதமாக 1000 10,000 பேரும் வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் என்று எல்லாரும் நாய்ந்து நம்பிக்கையோடு தேவனை நோக்கி நாம் பாடுவோமா? எல்லாரும் நாய்ந்து அவர் உயர்த்து சொல்லுவோமா? மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என்னப்பா என்னோடு இருப்பதா நான் பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என்னப்பா என்னோடு இருப்பதா நான் பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் 1000ங்களும் 10,000ங்கள் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் 1000ங்களும் 10,000ங்கள் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே என்ற தேவன் ஆமென் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. எல்லாரும் சேர்ந்து யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. ஹல்லேலூயா. எல்லாரும் நான் இந்த நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன். ஓ என்னை விசாலத்தில் கொண்டு வந்து என்னை மீட்டு கொண்டாரே. ஹல்லேலூயா. உங்களை ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் அவர் மீட்டு கொண்டதினாலே நம்ம எல்லாரும் நான் இந்தப்பா நான் எதற்கும் பயப்பட மாட்டேன். ஆண்டவரே யெகோவா ராப்பா யெகோவா ரூபா ஆண்டவரே நீங்க எங்களோடு இருக்கும் பொழுது நான் எதை பார்த்தும் சோர்ந்து போகாதபடிக்கு உம்மை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. இந்த எல்லாரும் நான் இங்கு சொல்லுவோமா? நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. மீண்டுமாக நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. சொல்லுங்க. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே என் தேவன் எல்லாரும் சேர்ந்து தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. ஓ யெகோவா ராப்பா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன் எல்லாரும் நாய்ந்து தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. எல்லாரும் சேர்ந்து அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் என இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்து
கவலை ஒன்றும் என இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. எல்லாரும் சேர்ந்து யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. இயேசப்பா யெகோவா ராஃபா இதன் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. சேர்ந்து சொல்லுவோமா? மரண இருளின் பள்ளத்தாக்கள் நடக்க நின்றாலும் என்னப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். சொல்லுங்க, மரண இருளில் அல்லேலூயா எல்லாரும் நான் இந்த அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே என்ற தேவன் அல்லேலூயா தேவைகள் யாவும் சந்திப்பீரே. ஓ யெகோவா ராஃபா என்னும் தெய்வம் என்னாலும் சுகம் தருவீரே. இயேசுவே யெகோவா ஈரே என்ற தெய்வம் தேவைகள் யாவும் தருவீரே. யெகோவா ராஃபா என்னும் தெய்வம் அல்லேலூயா என்னாலும் சுகம் தருவீரே. சொல்லுவோம், நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. சொல்லுங்க எல்லாரும் நான் இந்த ஆமென் அவரை நோக்கி பார்ப்போமா, அவரை உயர்த்துவோமா? எல்லாரும் நான் இந்த கூட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பக்கத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே என்ற தெய்வம் எனக்கு எல்லாமும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தெய்வம் அல்லேலூயா என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தெய்வம் ஆமென் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தெய்வம் என்னாலும் சுகம் தருவீரே. எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? யெகோவா ஈரே என்ற தெய்வம் ஆமென் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. ஓ யெகோவா ராஃபா என்ற தெய்வம் என்னாலும் சுகம் தருவீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தாவீது சொல்கிறது போல அவர் எவ்வளவு ஆணித்தரமா சொல்றாரு பாருங்க. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாக நான் ஒருபோதும் தாழ்ச்சி அடையேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தர் அவரே நமக்கு யெகோவா ராஃபாவாக இருக்கிறார். அவரே நமக்கு யெகோவா ஈரேவாக இருக்கிறார். இந்த நாட்களிலே அவருடைய நாமத்தின் மகத்துவத்தை, அவருடைய நாமத்தின் வல்லமையை நாம் ஒவ்வொருவரும் அனுபவிக்கும்படியாக இதுவரைக்கும் நீங்க கேட்டிருப்பீங்க ஒரு நாமத்தை. ஆனா இந்த நாட்களிலே அவருடைய நாமத்தை, அவருடைய நாமத்தின் வல்லமையை நீங்கள் ஒவ்வொருவரும் அனுபவிக்கும்படியாக தேவன் இந்த நாட்களிலே நமக்கு எல்லாருக்கும் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை தந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவரே நமக்கு ஒத்தாசை தருகிறவர். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டதே இல்லை சரித்திரத்தில், அதற்கிடமே இல்லை. ஹல்லேலூயா. யாரெல்லாம் உண்மையோடு நெருக்கத்திலே தங்களுடைய இடுக்கண் மத்தியில் ஆண்டவரை உண்மையோடு நோக்கி கூப்பிட்டாங்களோ அவர்களுக்கு எல்லாவர்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் அவர் விசாரிக்கிற தேவனாக, பதிலளிக்கிற தேவனாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலும் நம்பிக்கையோடு இந்த அருமையான பாடல் சகோதரி சாராள் நவரோஜி அவர்கள் எழுதின இந்த அருமையான பாடல், நம்பிக்கை ஊட்டக்கூடிய பாடலை நாம் எல்லாரும் இணைந்து கரங்களை தட்டி எந்த நேரமும் எப்பொழுதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. எத்தனை பேர் என்னோட இணைந்து சொல்ல போறீங்க? ஆண்டவரே எல்லா நேரத்திலும்ப்பா நீங்க மாத்திரம் எனக்கு ஒத்தாசை. எல்லாரும் இணைந்து இந்த பாடலை கரங்களை தட்டி பாடுவோமா? Everyone together, let us all join together and declare that Jesus is our help. அவரே எனக்கு ஒத்தாசை, அவரே நான் நம்புகிறவர். Hallelujah.
ஹalleluya. எல்லாரும் நான் இந்த ஆமென். எப்பொழுதும் நமக்கு ஒத்தாசை தருகிறவர், எல்லா நேரத்திலும் ஆமென். இந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. இக்கட்டில் மனிதர் உதவி இல்லாமலே அற்று போனாலும், இக்கட்டில் மனிதர் உதவி இல்லாமலே அற்று போனாலும், எனக்கு ஒத்தாசை தினம் தப்பாமலே இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. எனக்கு ஒத்தாசை தினம் தப்பாமலே இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. எல்லாரும் நாய்ந்து எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. இயேசு ராஜனை ஸ்தோத்தரிப்பேன், இந்த ஏழையின் ஜெபம் கேட்பார். இயேசு ராஜனை ஸ்தோத்தரிப்பேன், இந்த ஏழையின் ஜெபம் கேட்பார். எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. இந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. ஹalleluya. நம்ம என்ன பாடுகள் சகித்தாலும், என்னென்ன வேதனைகள் நமக்கு வந்தாலும், அதில் எல்லாவற்றிலும் அவரே நமக்கு ஒத்தாசை தந்து, அவரே நமக்கு பலனாக இருந்து, இந்த நாளிலும் நம் வாழ்நாள் எல்லாம் அப்பா தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக இந்த நாளிலும் எல்லா பாடுகள் எல்லாவற்றின் மத்தியிலும் நம்ம வாழ்க்கையில தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவரை நாம் எல்லாரும் நைந்து ஒத்தாசை தருகிறவரை நோக்கி சொல்லுவோமா? எஸ் லார்ட். ஹalleluya. சொல்லுனா பாடுகள் சாகிக்க சென்ற காலம் அற்புதம் செய்தார். சொல்லுனா பாடுகள் சாகிக்க சென்ற காலம் அற்புதம் செய்தார். எந்த வாழ்நாளில் நாம் தேவ சித்தம் எல்லாம் என்னில் முற்றிலும் நிறைவேறுமே. என்னில் முற்றிலும் நிறைவேறுமே. எந்த வாழ்நாளில் நாம் தேவ சித்தம் எல்லாம் என்னில் முற்றிலும் நிறைவேறுமே. என்னில் முற்றிலும் நிறைவேறுமே. எல்லாரும் சேர்ந்து எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. ஹalleluya. சிறுமைப்பட்டோரின் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாது. நீங்க ஒருவேளை சிறுமைப்பட்டவர்களாக இருந்தாலும் நீங்க நம்புகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஒருபோதும் அவர் கைவிடாதனால உங்க நம்பிக்கை வீண் போகாது. ஹalleluya. நீங்கள் படுகிற வேதனைகள் எல்லாவற்றுக்கும் நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு என்று சொன்னவர் நம்பிக்கைக்கு உரியவரை நாம் எல்லாரும் நான் என்று சொல்லுவோமா? சிறுமைப்பட்டோரின் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாதே. சிறுமைப்பட்டோரின் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாதே. தம்மை தேடுவோரே கர்த்தர் கைவிடாரே. தேவன் நமக்கு அடைக்கலமே. தேவன் நமக்கு அடைக்கலமே. தம்மை தேடுவோரே கர்த்தர் கைவிடாரே. தேவன் நமக்கு அடைக்கலமே. தேவன் நமக்கு அடைக்கலமே. எல்லாரும் சேர்ந்து எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. ஹalleluya. ஆண்டுகள் தோறும் நன்மையினால் நம்மை முடிசூட்டுகிறவர். ஹalleluya. இந்த ஆண்டு முழுமையாக இந்த நாள் வரைக்குமாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றாக அதே ஒரு பெரிய அற்புதம். ஹalleluya. ஆண்டவரே எங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவு அற்புதம் செஞ்சீங்கப்பா.
வருகிற நாட்களிலும் அப்பா உடைய வருகை வரைக்கும் அப்பா நீங்க வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். எங்க வாழ்க்கையில அப்பா உடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற நீங்க வல்லமை உள்ளவரா இருக்கிறீங்க. எல்லாரும் நான் இந்த ஆமென். ஒவ்வொரு ஆண்டு முழுவதும் எவ்வளவு அற்புதம் செய்தார். ஒவ்வொரு ஆண்டு முழுவதும் எவ்வளவு அற்புதம் செய்வார். வரும் காலத்திலும் வருகை வரையும் வாக்குத்தத்தம் தந்து நடத்துவார். வாக்குத்தத்தம் தந்து நடத்துவார். வரும் காலங்களும் வருகை வரையும் வாக்குத்தத்தம் தந்து நடத்துவார். வாக்குத்தத்தம் தந்து நடத்துவார். எல்லாம் சேர்ந்து எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் தேவனுடைய கோபம் நம் மேல் இராதபடிக்கு அவரை அண்டிக் கொண்டு ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே ஒரு கூட்டச்சனம் ஆண்டவரே தங்களுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து அப்பா உமக்கிட்ட வரும்படியாக ஆண்டவரே உம்மிடம் வரும்படியாக இந்த வேளையில நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரும் உம்முடைய மீட்பை பெற்றுக் கொள்ளும்படியாக இந்த நாட்களிலே ஆவியானவர் அநேகருக்கு நீங்க உதவி செய்யுங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா என்று எல்லாரும் நான் இந்த ஆமென். குமாரன் கோபம் கொள்ளாமலும் வாடியில் நாம் ஆடியாமலும். குமாரன் கோபம் கொள்ளாமலும் வாடியில் நாம் ஆடியாமலும். அவர் பாதங்களை முத்தம் செய்திடுவோம். அன்பரேசுவை அண்டு கொள்வோம். அன்பரேசுவை அண்டிக் கொள்வோம். அவர் பாதங்களை முத்தம் செய்திடுவோம். அன்பரேசுவை அண்டிக் கொள்வோம். அன்பரேசுவை அண்டிக் கொள்வோம். எல்லாரும் சேர்ந்து எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. 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 இயேசு ராஜனை ஸ்தோத்தரிப்பேன். இந்த ஏழையின் ஜெபம் கேட்டார். இயேசு ராஜனை ஸ்தோத்தரிப்பேன். இந்த ஏழையின் ஜெபம் கேட்டார். எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. ஹல்லேலூயா. இது உங்கள் சாட்சியாக மாறுவதாக. இந்த ஆண்டு மாத்திரமல்ல, இந்த மாதம் மாத்திரமல்ல, இந்த நாள் மாத்திரமல்ல, உங்க வாழ்நாள் முழுமையாக இது உங்கள் வாழ்க்கையில ஒரு சாட்சியாக மாறும்படியாக இன்னும் வருகிற நாட்களிலும் ஆண்டவரே எனக்கு ஒத்தாசை செய்தார். ஹல்லேலூயா. அவரே எனக்கு நம்பிக்கையாக இருந்தார். எல்லா நேரத்திலும் அவரே எனக்கு ஒத்தாசை செய்தார். எத்தனை பேர் அந்த சாட்சிகளை ஒரு பரியக்கலா தூர பாஷாக்கே நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த வேலையில் உங்கள் ஆவியிலே நீங்கள் வைராக்கியமாக எழும்ப வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் every situation God is turning around. God is turning around our lives that we will become a testimony for him, that we will glorify him in the midst of this great turmoil, that every child of God, every true child of God will become a testimony for him in the days to come. Hallelujah. For we serve a great and mighty God. He is a miracle working God. He is the great I am. அவரே அற்புதங்களை செய்கிறவர். அவரே அற்புதங்களை செய்கிறவர் என்பதை நீங்கள் உங்கள் சொந்த கண்களினாலே இந்த நாட்களிலே பார்க்கும்படியாக, அதை சாட்சியாக அறிவிக்கும்படியாக வருகிற சந்ததிக்கு தேவன் நம் ஒவ்வொருவரும் ஒரு சாட்சியாக வைத்ததினாலே எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. அப்பா, என்னையும் ஆண்டவரே நீங்க
ஒரு சாட்சியாக வச்சிருக்கீங்க ஆண்டவரே. இதெல்லாம் நான் பார்க்கிறேன் என்றால் அப்பா உமக்கு நான் ஒரு சாட்சியாக எழும்பும்படியாக ஒரிய கவஷைக்கே. He is a miracle working God. Everyone, He is a miracle working God. He is the Alpha and Omega. He is a miracle working God. Everyone, He is a miracle working God. Everyone, He is a miracle working God. He is the Alpha and Omega. He is a miracle working God. Everyone, He is a miracle working God. He is a miracle working God. He is the Alpha and Omega. He is a miracle working God. இயேசு அற்புதம் செய்பவர். இயேசு அற்புதம் செய்பவர். இயேசுவே அல்வா, இயேசுவே ஒமேகா. இயேசு அற்புதம் செய்பவர். இயேசு அற்புதம் செய்பவர். எத்தனை பேர் பார்க்கறீங்க? இயேசு அற்புதம் செய்பவர். இயேசுவே அல்வா, இயேசுவே ஒமேகா. இயேசு அற்புதம் செய்பவர். Oh yes, He is a miracle working God. He is a miracle working God. He is the Alpha and Omega. He is a miracle working God. I am a God who never fails. I am a God who never fails. I am a God who never fails. Who never fails. Who never fails. Forevermore. சொல்லுங்க. I am a God who never fails. I am a God who never fails. I am a God who never fails. Who never fails. Who never fails. Forevermore. Amen. Jesus never fails. Amen. Jesus never fails. Amen. Everyone together. Let this be your testimony. Receive the testimony in the name of Jesus. Hallelujah. Forevermore. Amen. Jesus never fails. Everyone together. Oh, declare and decree right now. Let this become your testimony in the mighty name of Jesus. Hallelujah. Jesus never fails. Jesus never fails. Forevermore. கைவிடாத இயேசு எனக்குண்டு. கைவிடாத இயேசு எனக்குண்டு. கைவிடாத இயேசு எனக்குண்டு. கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். என்றென்றைக்கும் கைவிடாத. எல்லாரும் சேர்ந்து ஒரு விசுவாசத்தினால் நிரம்பி இதுவரைக்கும் கைவிடாத தேவன் இனியும் அவர் கைவிட மாட்டார். அவர் வருகை வரையும் அவருடைய வார்த்தையில் உண்மை உள்ளவர். அவை எல்லாரும் ஆமென். கைவிட மாட்டார் என்றென்றைக்கும். ஆமென். இயேசு கைவிட மாட்டார். ஆமென். எல்லாரும் நாய்ந்து இருக்கிற இடங்களில் எல்லாம் சத்தத்தை உயர்த்தி இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். கைவிட மாட்டார் என்றென்றைக்கும். கைவிடாத இயேசு எனக்குண்டு. கைவிடாத
all through your lifetime. May you be the one who will represent Christ Jesus and declare and declare that the Lord God is the same yesterday, today and forever. ஒவ்வொரு நாளும் என் இயேசு அவர் கைவிடாதவர், என் இயேசு அவர் அற்புதங்களை செய்கிறவர், என் இயேசு ஒருபோதும் என்னை விட்டு விலகாதவர் என்பதற்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் இந்த ஆண்டு மாத்திரமல்ல, நம் வாழ்நாள் முழுமையாக வருகிற சந்ததி எல்லாவற்றிற்கும் நாம் ஒவ்வொருவரும் ஒரு சாட்சியாக எழும்பி நிற்கும்படியாக ஆண்டவர் அதற்காகவே உங்களையும் என்னையும் இந்த நாட்களிலே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கை ஒரு சாட்சியாக, நல்ல கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தினாலே உங்க சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கை ஒரு சாட்சியாக மாறும். ஒருவேளை எல்லாரும் உங்களை கைவிட்டு இருக்கலாம், ஆனா சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே இயேசுப்பா என்னை உயர்த்தினார் என்பதற்கு, இயேசுப்பா என்னை கைவிடல என்பதற்கு, என்னை ஆண்டவரே ஒரு சாட்சியாக நீங்க எழுப்புறீங்களே, அதற்காக நன்றி 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 என்று தேவ பிள்ளைகளே. The more the trial you're going through, the more you have been attacked, the greater will be your testimony in the mighty name of Jesus. எவ்வளவு பாடுகள் உங்கள் வாழ்க்கையில பெரியதாக இருந்தாலும் அதை விட பெரிய ஒரு சாட்சியாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் மாற்றும்படியாக அவர் நம்மளை விசேஷமாக பிரித்தெடுத்திருக்கிறார். Hallelujah. To declare and to say that he is great. அவரே பெரியவர், இயேசுவே பெரியவர், அவரை போல ஒரு தேவன் இல்லை. ஆண்டவரே நீரே பெரியவர் என்பதை நாங்கள் பறைசாற்றும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. Yes Lord, for you are great, you do miracles so very great. There is no one else like you. There is no one else like you. For you are great, you do miracles so very great. There is no one else like you. There is no one else like you. நீ பெரியவர் சொல்லுங்க, அற்புதங்கள் நீ செய்பவர். எசப்பா உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, நீர் ஒருவரே பெரியவர். ஓ உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? இந்த சன்னதியில நாம் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள். ஆண்டவர் உங்களையும் என்னையும் தான் இந்த நாட்களிலே அவர் பெரியவர் என்பதை இந்த முழு உலகமும் இந்த முழு பூமியும் பார்க்கும்படியாக, அவருடைய மகத்துவங்களை அறிவிக்கும்படியாக தேவ பிள்ளைகளே உங்களையும் என்னையும் ஒரு பெரிய சந்ததியாக ஒரு இயக்கபாஷைக்கே அவர் நம்மை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார், நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாரு. நம்மெல்லாம் எவ்வளவு பாக்கியவான்கள். ஆகவே எல்லாரும் கரங்களை உயர்த்தியப்பா. For you are great, you do miracles so very great. There is no one else like you. There is no one else like you. For you are great, you do miracles so very great. There is no one else like you. There is no one else like you. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை.
the God, my healer. You are the God that healeth me. You are the God, my healer. You send your word and will heal my disease. You are the God, my healer. குணமாக்கிடும் தேவன் நீரே. குணமாக்கிடும் கர்த்தர் நீரே. வார்த்தையினால் என் நோய்களை குணமாக்கிடும். குணமாக்கிடும் இயேசு நீரே. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நம்மில் ஒரு சிலர் இந்த பூமியை விட்டு போயிட்டாங்க, ஆனால் ஒரு சிலர் நாம் இன்றைக்கு இருக்கிறோம் என்றால் ஏசப்பா எதற்காக நம்மளை வச்சிருக்கிறாருன்னா, இன்னும் இந்த பிள்ளைகள் எல்லாம் இருந்து எனக்கு ஒரு சாட்சிகளாக நீங்களாம் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த நாட்களிலும் ஆண்டவர் கிருபையாக தந்திருக்கிற இந்த ஜீவனுக்காக ஆண்டவரே என் வாழ்நாள் முழுமையாக அப்பா நீரே என்னை குணமாக்கினவர், நீரே என்னை கைவிடாத தேவன் என்பதை ஒவ்வொரு நாளும் நான் சொல்லும்படியாக குணமாக்கிடும் தேவன் நீரே. குணமாக்கிடும் கர்த்தர் நீரே. என் நோய்களை உம் வார்த்தையினால் அனுப்பி குணமாக்கிடும் கர்த்தர் நீரே. Hallelujah. We declare that you are our God and that you are our healer, Jesus, and that you are the same yesterday, today and forever. ஆண்டவரே நீரே எங்களை குணமாக்குகிற தேவன். உடைய காயங்களினாலே நாங்கள் குணமாயிருக்கிறோம் அப்பா என்பதை விவரிக்கும்படியாக ஆண்டவரே உமக்கு சாட்சிகளாக இந்த நாட்களிலே ஆண்டவரே நீங்க எழுப்பி கொண்டிருக்கிற ஒவ்வொரு உயிருள்ள சாட்சிகளும் ஆண்டவரே உம்முடைய வருகை பரியந்தமும் உமக்கு சாட்சிகளாக நிற்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பிள்ளைகள் எல்லாம் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென். ஹalleluya. Thank you Jesus. பிரைஸ் தி லார்ட். எனக்கன்பான தேவ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளை செல்வங்களே, இவ்வாராதனையில் சர்வ வல்லமுள்ள தேவன் நம் நடுவில் இருக்கிறார். நாம் ஆராதிக்கும் பொழுதெல்லாம் அவர் நம் மத்தியில் சிங்காசனத்தை போட்டு விடுகிறார். உண்மையாக யார் அவரை ஆராதிக்கிறார்களோ அவர்கள் நடுவில் அவர் வந்து விடுவது அவருடைய தன்மையாக்கும். அப்படிதான் இப்பொழுது உங்கள் இல்லத்திலும் நீங்கள் இருக்கிற இடத்திலும் நாங்கள் இருக்கிற இடத்திலும் அவர் வியாபித்திருக்கிறார். நம் ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு, சர்வ வியாபி, ஆம்னி பிரசன்ட். அவர் நம் நடுவில் இருப்பது எல்லாவற்றையும் அருளி செய்வதற்காகத்தான். நமது துதி ஆராதனையில் மகிழ்ச்சி அடைந்த கர்த்தர் இப்பொழுது உங்களையும் என்னையும் மகிழ பண்ண போகிறார். ஆம், அவருடைய வார்த்தையினாலே இந்த உலகத்தில் கிடைத்திருக்க அரிய பொக்கிஷம் என்று ஒன்று உண்டானால் அதன் தேவன் அருளிய வார்த்தைகள் தான். ஆகவேதான் பரிசுத்த வேதாகமத்தை நாம் ஒரு பொக்கிஷமாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். வேதம் இல்லாதவனுடைய வாழ்க்கையிலே வேதனைகள் தான் வரும். வேதம் எனக்கு ஒரு பிரசாதம், அதுவே போதும் என்ற நிலையில் வாழும் பொழுது ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு போதுமானது. அந்த வார்த்தைகளை நாம் கேட்பதற்கு முன்பதாக நமக்கென்று சில பொறுப்புகள் உண்டு, அதை நாம் செய்துவிட வேண்டும். அதில் ஒன்றுதான் கர்த்தரை கனப்படுத்துவதற்கு கர்த்தர் தந்த வழிமுறை. அவரது பிள்ளைகளாக்கி நாம் அவருக்கு காணிக்கை செலுத்துவது. என்ன காணிக்கை? நம்மையே தான் கொடுக்கணும்.
ஆண்டவராகிய தேவன் விரும்புவது என்ன? என்னை அன்றி உனக்கு வேறு ஒரு தேவர் உண்டாயிருக்க வேண்டாம். எதையும் என்னை விட நீ அதிகமாக கனப்படுத்த வேண்டாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள் என்றுதான் அருள்நாதர் இயேசு சொன்னார். ஆகவே முதலாவது நம்ம கொடுப்போம். நம்ம கொடுத்துட்டாச்சுன்னா நமக்கு உள்ளதெல்லாம் அவருக்கு தானே. அவர் நமக்குள் வந்துட்டு அவருக்கு உள்ளதெல்லாம் நமக்கு தானே. ஆகவே இப்பொழுதும் ஒரு காணிக்கையை இயேசு ஊழியங்களின் கட்டண நிதிக்காக நாம் வழங்கி கொண்டு வருகிறோம். எங்கள் திருச்சபையிலும் இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் காணிக்கை எடுத்து அதை பல வருடங்களாக அனுப்பி கொண்டிருக்கிறோம். இந்த முறையும் அனுப்புவோம். அது எங்களுடைய வழக்கம். நல்ல நிலத்தில் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் தேவன் தமது தாசனுக்கு தந்த இந்த அரிய பெரிய காரியங்களை உலகளாவ இன்றைக்கு அவர் ஓடி ஓடி செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு தலைமை இடம் வேண்டுமே. எங்கும் வியாபித்திருக்கிறார் தான். ஆனாலும் உன்னை நான் சந்திக்கும்படிக்கு ஒரு கூடாரத்தில் எனக்கு முதலிடம் கொடு என்று மோசையிடம் சொல்லி ஆசரிப்பு கூடாரம் என்று ஒன்றை கட்ட சொன்னார். அந்த ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளே கிருபாசன பெட்டி என்று ஒன்றை செய்ய சொன்னார். 2 கேரும்புகளை வைக்க சொன்னார். அவைகளுக்கு நடுவில் இருந்து நான் உன்னை சந்திப்பேன் என்று சொன்னார். இது தேவனுடைய கட்டளை. அப்படியாகத்தான் இப்பொழுதும் ஒவ்வொரு திருச்சபையிலும் நடுவிலும் அவர் வந்து உலாவுகிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயம், அதில் சந்தேகமே இல்லை. நாம் எல்லாரும் ஒன்றாக கூடி ஆராதனை செய்வதற்கென்று ஒரு இடம், அந்த இடத்தை கர்த்தர் திருச்சபையாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நமது ஏஞ்சல் டிவியினுடைய ஊழியங்கள் போதிக்கிறது, கற்றுக் கொடுக்கிறது, உருவாக்குகிறது. உலகமெங்கும் இருக்கிற மக்களை இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். அப்படிதான் இந்த கட்டடங்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறது. அது முடியும் தருவாயிலே தேவைகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. நீங்கள் அறிந்த பேருண்மை. பொதுவாக இப்படி சொல்லுவாங்க, வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பார். இது ரெண்டும் ரொம்ப செலவானது என்பதற்கு அப்படி சொல்றாங்களே என்னமோ. இங்கே தேவனுக்கு ஒரு வீட்டை கட்டி கொண்டிருக்கிறோம். ஆகவே இதில் எனக்கு ஒரு பங்கு உண்டு என்று நினைக்கிற நீங்கள் இயேசு ஊழியங்கள் கட்டட நிதிக்கு தாராளமாக அனுப்பும்படிக்கு அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். விவரங்கள் திரையில் வருகிறது. ஜெபிப்போம். பரலோக தந்தையே, தமது பிள்ளைகள் உள்ளத்தில் நீர் ஏவுகிறபடியாக தம்முடைய இல்லத்தை கட்டுவதற்கு அவர்கள் கொடுக்கிற மனமு வந்து அனுப்ப போகிற காணிக்கைகளை அங்கீகரித்து உமது பிள்ளைகளுக்கு உம்முடைய வாக்கின்படி வானம் திறந்து பலகணிகள் திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வதிப்பீராக. அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். இப்பொழுது ஒரு பாடல் வருகிறது. கேட்டுக்கொண்டே பார்த்து கொண்டே நீங்கள் செலுத்த வேண்டிய காணிக்கைகளை, கட்டட நிதிகளை செலுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. இக்கட்டில் மனிதர் உதவி இல்லாமலே அற்று போனாலும், இக்கட்டில் மனிதர் உதவி இல்லாமலே அற்று போனாலும், எனக்கு ஒத்தாசை தினம் தப்பாமலே இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. எனக்கு ஒத்தாசை தினம் தப்பாமலே இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. எல்லாரும் நாய்ந்து எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. இயேசு ராஜனை ஸ்தோத்தரிப்பேன், இந்த ஏழையின் ஜெபம் கேட்பார். இயேசு ராஜனை ஸ்தோத்தரிப்பேன்,
எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை, இந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. ஹல்லேலூயா. நம்ம என்ன பாடுகள் சகித்தாலும், என்னென்ன வேதனைகள் நாம வந்தாலும், அதில் எல்லாவற்றிலும் அவரே நமக்கு ஒத்தாசை தந்து, அவரே நமக்கு பலனாக இருந்து, இந்த நாளிலும் நம் வாழ்நாள் எல்லாம் அப்பா தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக இந்த நாளிலும் எல்லா பாடுகள் எல்லாவற்றின் மத்தியிலும் நம்ம வாழ்க்கையில தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவரை நாம் எல்லாரும் நைந்து ஒத்தாசை தருகிறவரை நோக்கி சொல்லுவோமா? எஸ் லார்ட். ஹல்லேலூயா. சொல்லுனா பாடுகள் சாகிக்க சென்ற காலம் அற்புதம் செய்தார். சொல்லுனா பாடுகள் சாகிக்க சென்ற காலம் அற்புதம் செய்தார். எந்த வாழ்நாளில் நாம் தேவ சித்தம் எல்லாம் என்னில் முற்றிலும் நிறைவேறுமே, என்னில் முற்றிலும் நிறைவேறுமே. எந்த வாழ்நாளில் நாம் தேவ சித்தம் எல்லாம் என்னில் முற்றிலும் நிறைவேறுமே, என்னில் முற்றிலும் நிறைவேறுமே. எல்லாரும் சேர்ந்து எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை, எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. ஹல்லேலூயா. சிறுமைப்பட்டோரின் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாது. நீங்க ஒருவேளை சிறுமைப்பட்டவர்களாக இருந்தாலும் நீங்க நம்புகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஒருபோதும் அவர் கைவிடாதனால உங்க நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. நீங்கள் படுகிற வேதனைகள் எல்லாவற்றுக்கும் நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு என்று சொன்னவர், நம்பிக்கைக்கு உரியவரை நாம் எல்லாரும் நான் இன்று சொல்லுவோமா? சிறுமை பட்டோரின் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாதே. சிறுமை பட்டோரின் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாதே. நம்மை தேடுவோரே கர்த்தர் கைவிடாரே, தேவன் நமக்கு அடைக்கலமே, தேவன் நமக்கு அடைக்கலமே. நம்மை தேடுவோரே கர்த்தர் கைவிடாரே, தேவன் நமக்கு அடைக்கலமே, தேவன் நமக்கு அடைக்கலமே. எல்லாரும் சேர்ந்து எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை, எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. ஹல்லேலூயா. ஆண்டுகள் தோறும் நன்மையினால் நம்மை முடிசூட்டுகிறவர். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு முழுமையாக இந்த நாள் வரைக்குமாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றாக அதே ஒரு பெரிய அற்புதம். ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவு அற்புதம் செஞ்சீங்கப்பா. இன்னும் வருகிற நாட்களிலும் அப்பா உடைய வருகை வரைக்கும் அப்பா நீங்க வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். எங்க வாழ்க்கையில அப்பா உடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற நீங்க வல்லமை உள்ளவரா இருக்கிறீங்க. எல்லாரும் நான் இந்த ஆமென். ஒவ்வொரு ஆண்டு முழுவதும் எவ்வளவு அற்புதம் செய்தார். ஒவ்வொரு ஆண்டு முழுவதும் எவ்வளவு அற்புதம் செய்வார். வரும் காலத்திலும் வருகை வரையும் வாக்குத்தத்தம் தந்து நடத்துவார், வாக்குத்தத்தம் தந்து நடத்துவார். வரும் காலங்களும் வருகை வரையும் வாக்குத்தத்தம் தந்து நடத்துவார், வாக்குத்தத்தம் தந்து நடத்துவார். எல்லாம் சேர்ந்து எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை, எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் தேவனுடைய கோபம் நம் மேல் இராதபடிக்கு அவரை அண்டிக் கொண்டு ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே ஒரு கூட்டச்சனம் ஆண்டவரே தங்களுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து அப்பா உமக்கிட்ட வரும்படியாக ஆண்டவரே உம்மிடம் வரும்படியாக இந்த வேளையில நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரும் மீட்பை பெற்றுக் கொள்ளும்படியாக இந்த நாட்களிலே
ஆவியானவர் அநேகருக்கு நீங்க உதவி செய்யுங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா என்று எல்லாரும் இந்த ஆமென். குமாரன் கோபம் கொள்ளாமலும் வாடியில் நாம் ஆடியாமலும், குமாரன் கோபம் கொள்ளாமலும் வாடியில் நாம் ஆடியாமலும், அவர் பாதங்களை முத்தம் செய்திடுவோம், அன்பரேசுவை அன்று கொள்வோம், அன்பரேசுவை அண்டிக் கொள்வோம், அவர் பாதங்களை முத்தம் செய்திடுவோம், அன்பரேசுவை அண்டிக் கொள்வோம், அன்பரேசுவை அண்டிக் கொள்வோம். எல்லாரும் சேர்ந்து எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை, எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை, எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை, எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. இயேசு ராஜனை ஸ்தோத்தரிப்பேன், இந்த ஏழையின் ஜெபம் கேட்டார். இயேசு ராஜனை ஸ்தோத்தரிப்பேன், இந்த ஏழையின் ஜெபம் கேட்டார். எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை, எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. அன்பானவர்களே, இப்பொழுதும் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறோம். இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை பாஸ்டர் சாரா ராஜன் ஷான் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். மிகுந்த ஆயத்தத்தோடு அவர்கள் கொடுக்கிற செய்திகள் உங்களுடைய ஆன்மாவிலே ஒரு புத்துணர்ச்சியை தரும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அதுவும் உங்களை கொண்டு ஆயத்தத்தோடு கூட இருங்கள். இதோ பாஸ்டர் சாரா ராஜன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துதல்களை தெரிவிக்கிறோம். இந்த மாதத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு வார்த்தை எரேமியா 31 அதிகாரம் 14 வசனம். எரேமியா 31:14. ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஆண்டவராகிய தேவன் தருகிற நன்மை. இந்த உலகத்தில் அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்றார், நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். மத்தேயு 19 அதிகாரம் 16 வசனம் 17 வசனம். மத்தேயு 19, 16, 17. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது ஒருத்தர் வந்து இயேசுவின் இடத்தில் கேட்கிறார், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன நன்மை செய்யணும்? அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீ அந்த நித்திய ஜீவனில் பிரவேசிக்க கற்பனைகளை கைக்கொள். உனக்கு பிதாவாகிய தேவன்
இந்த உலகத்தில் அவருடைய பிள்ளையாக வாழ்வதற்கு அவர் கற்பனைகளை கொடுத்திருக்கிறார். நீ எப்படி வாழ வேண்டும், எப்படி உங்கள் குடும்பத்தை நடத்த வேண்டும், நீங்கள் மற்றவங்களுக்கு எப்படி சாட்சியாக வாழணும், பார்க்குறவங்க எல்லாரும் என்னை அறிந்து கொள்ளும்படியான ஒரு தேவ சாயலில் நீங்கள் எப்படி வாழணும், இதெல்லாம் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கார். அதை நீ கை கொண்டால் கண்டிப்பாக நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ரோமர் 2:4. அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. நீ நல்லா இருக்கணும், சுகமாக இருக்கணும், நல்ல ஆசீர்வாதமாக இருக்கணும், ஆண்டவருடைய நன்மைகளினால் நீ நிரப்பப்படணும். அதில் அவர் எப்பொழுதுமே கரிசனையாக இருக்கிறார். அதில் உன்னை ஏவுறார். நீ இதை செய்ப்பா, நீ இப்படி நடப்பா, இது உனக்கு வேண்டாம், இந்த வழியில் போனால் என் நன்மை உனக்கு வராது. உன் மேலே இரக்கமா கரிசனையா உன்னை ஏவுற. ஆனால் நீ என்ன பண்ணுற? அந்த தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை நீ என்ன செய்கிற? அசட்டை பண்ணுற. ஆண்டவர் அவருடைய பிள்ளைகள் உலகமெங்கிலும் இருக்கிறவங்க, குறிப்பிட்டவங்களை மட்டும் கிடையாது, எல்லார் மேலேயும் தயவாக இருக்கிறார், இரக்கமாக இருக்கிறார், சாந்தமாக இருக்காது. எப்படியாவது இந்த பிள்ளைங்க இப்படி அழிஞ்சு போகிறாங்களே, இப்படி தங்களை வேதனைப்படுத்திக்கிறாங்களே, நான் கொடுக்குற நன்மையை பற்றி தெரியாமல் நான் அவங்க மேலே எவ்வளோ தயவாக இருக்கிறேன், இரக்கமாக இருக்கிறேன், சாந்தமாக இருக்கிறேன், அவங்களுக்கு அது புரியவே இல்லையே. புரியாமல் அசட்டை பண்ணி நான் கொடுக்குற நன்மைகளெல்லாம் இழந்துடுறாங்களே அப்படின்னு தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லார் மேலேயும் அவர் இரக்கமாக இருக்கிறாரு, அவர் கரிசனையாக இருக்கிறாரு. எல்லாரும் அவரிடத்துல வரணும்னு சொல்லி அவர் எதிர்பார்க்குறாரு. ரோமர் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ரோமர் 11:22. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார், விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும், நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். அப்போ ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஒரு ஆலோசனை. ஆண்டவர் எவ்வளவு தயவாக இருக்கிறாரு, கண்டிப்பாக இருக்கிறார். தயவாகவும் இருக்கிறாரு, கண்டிப்பாகவும் இருக்கிறார். ஒரு தவறு செய்யும்போது, எப்பா இதை செய்யாத, இந்த வழியில் போகாத, போனால் நீ அழிஞ்சிருவ, உடனே ஒரு எச்சரிப்பு கொடுக்குறார், ஒரு கண்டிக்கிறார். நம்மெல்லாம் எதுக்கு இன்றைக்கி சபைக்கு வரோம், நம்மெல்லாம் எதுக்கு ஆராதனையில் கலந்துக்கிறோம், வாரத்தில் ஒரு நாள் தேவ சமூகத்துக்கு நாம் ஏன் வரோம், தேவனை ஆராதிக்கிறோம், தேவ ஊழியர்கள் கர்த்தர் அவர்கள் மூலமாக நாம் இன்னும் இந்த உலகத்தில் எப்படி ஆண்டவருடைய நன்மையை பெறலாம், அவருடைய ஆசீர்வாதங்களை பெறலாம், இன்னும் எந்த இடத்துலலாம் நாம் விளங்காமல் வாழ்கிறோம், புரியாமல் வாழ்கிறோம், அறியாமல் வாழ்கிறோம். அப்போ தேவ வார்த்தை நம்ம எப்படி நடக்கணும் என்பதை ஆவியானவர் எப்படி நம்மோடு இடைப்படுகிறார், அதற்கு தான் சபைக்கு வரும். இப்போ இன்றைக்கி கூட ஏஞ்சல் டிவியின் மூலமாக உலகத்தில் பல இடங்களில் வேலை செய்கிறவங்க, பல சூழ்நிலைகளினால் ஆராதனைக்கு போக முடியாமல் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறவங்க இருக்கிற இடங்கள்லையே அவங்க ஆராதனையில் கலந்து கொள்வதற்காக தான் இப்படிப்பட்ட ஒரு வழிமுறையை ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்கள் ஏற்படுத்தி. எதுக்காக? ஏனோ தானோன்னு இந்த உலகத்தில் வாழ்ந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை இழந்துடக்கூடாது. எனக்கு சர்ச்சுக்கு போக முடியல, ஆண்டவரை ஆராதிக்க முடியல, தேவனுடைய வார்த்தைகளை கேட்க முடியல,
நான் ரொம்ப பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறேன்னு உலகத்தில் யாருமே சொல்லக்கூடாது. ஆவியானவர் என்ன செய்கிறார்? அதற்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு பாரத்தை கொடுத்து, எப்படியாகிலும் அவங்க தேவ சமூகத்தில், தேவ பிரசன்னத்தில் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கணும், தேவனுடைய சத்தத்தை கேட்கணும், தேவனுடைய நன்மைகளை பெறணும். அதை தான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. உன்னிடத்திலே தயவை காண்பித்தார். எந்த சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உன் மேல ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய தயவை காண்பித்தார். அந்த தயவிலே நீ நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். ஆண்டவர் நமக்கு பல வழிகளை, பல விதங்கள் அவர் நம்மோடு இடைப்படுவதற்கு அவர் வழிகளை திறந்து தரார். அதெல்லாம் நம்ம அசட்டை பண்ணக்கூடாது. அதை ஏனோதானும் விட்டுறக்கூடாது. ஆண்டவர் இந்த வழியாக என்னோடு இடைப்படுகிறார், நான் இன்னும் அவருடைய தயவை, அவருடைய நன்மையை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் தான் எனக்கு இதன் மூலமாக ஊழியம் செய்கிறார் என்பதை நாம் ஒருவரும் மறக்கக்கூடாது, அறியாமல் வாழக்கூடாது. இது தேவனுடைய இரக்க ஒரு குணமாக இருக்குது. பாருங்க, நம்மளாம் எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், இன்னைக்கு இயேசுவின் பிள்ளைகளை எப்படி வாழ்கிறோம். அவருடைய இரக்கம், அவருடைய தயவு அப்படிதான் உலகமெங்கிலும் இன்றைக்கு தேவ பிள்ளைகளாக இருக்கிற ஒவ்வொருவரும் அப்படிதான் சாட்சிகளை சொல்லுவாங்க. நான் மரிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தேன், கர்த்தர் என்னை வந்து சந்தித்தார். எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில் நான் இருந்தேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை வந்து சந்தித்தார். அவ்வளவு இரக்கமான ஒரு ஆண்டவர் தான் நம்முடைய தேவன். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். உபாகமம் 4:31. உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். எவ்வளவு ஒரு இரக்கமான ஒரு தேவன் பாருங்க. இரக்கமுள்ள ஒரு தேவன். அதனால அவர் யாரையும் கைவிட மாட்டார், அழிக்க மாட்டார். பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த அந்த உடன்படிக்கையை என்ன பண்ண மாட்டார்? மறக்கவும் மாட்டார். 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 சாமுவேல் 24:14. அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நாம் கர்த்தருடைய கையில் விழுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையில் விழாதிருப்பேனாக என்றார். இங்கே தாவீது என்ற தேவ மனிதன் பேசுகிற வார்த்தை. கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன். அதனால மனுஷன் கையில் போய் நான் விழமாட்டேன், ஆண்டவருடைய கையில் விழுந்துருவேன். நான் என்னதான் ஆண்டவருக்கு விரோதமாக நடந்தாலும் அவர் இரக்கம் காண்பிப்பார், தயவை காண்பிப்பார், அவருடைய நன்மையை எனக்கு தருவார். சங்கீதம் 86:5. ஆண்டவரே, நீ நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. என் ஜனங்க என்னுடைய நன்மையினால் நான் திருப்தி ஆக்குவேன் என்று சொல்லுகிற ஆண்டவர். நம்ம எல்லாருமே பல சூழ்நிலைகளிலே பல வழிகளில் தவறு செய்கிறவர்களாக தான் இருக்கிறோம். தெரியும், தப்புன்னு தெரியும், இருந்தால் கூட நம்ம அறியாமல் தவறான வழிகள், தவறான செயல்களை செய்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அவர் ரொம்ப நல்லவர்,
நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து, அப்பா தெரியாமல் செஞ்சிட்டேன், மன்னிச்சிருங்க, இனிமேல் நான் செய்ய அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். சொல்லி சொல்லி செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் கூட ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா, எனக்கு மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம கூப்பிடும்போதெல்லாம் நமக்கு அவர் கிருபையை தரார். தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் பாராட்டுகிற இரக்கம். நமக்கு தகுதியே கிடையாது. எந்த விதத்திலும் அவர் மன்னிப்பதற்கு நம்ம அதுக்கு ஏற்றவங்களே கிடையாது. ஆனால் கூட அவருடைய குணாதிசயத்தை பாருங்க. நம்ம தப்பு செய்கிறோன்னு தெரியும். இந்த தப்புனால இந்த பிரச்சனை வந்தது என்பது ஆண்டவருக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். ஆனால் ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நம்மளை மன்னிக்கிறாரு. அவர் நமக்கு கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய இரக்க பண்புகள் என்று பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு காலத்தில் மட்டும் இல்லை, என்றென்றைக்கும் உள்ளது. சொல்லுங்க. ஏதோ ஒரு காலத்தில் நேசித்து விடுறவர் அல்ல, என்றென்றைக்கும் அவருடைய இரக்கம் இருக்கிறது. சங்கீதம் 103:17. சங்கீதம் 103:17. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. ஆண்டவருடைய இரக்கம்னு சொன்னா அவருக்கு பயந்தவர்கள் மேல இருக்கு. அவருடைய கிருபை அவங்களுக்கு பயந்தவங்க மேல இருக்கு. அந்த கிருபை அவங்க மேல மட்டும் இல்லை, வசனம் சொல்லுது அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. இப்போ உங்க குடும்பங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க அப்பா அம்மா எப்படி கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தாங்க, கர்த்தருக்காக வாழ்ந்தாங்க. இன்னைக்கு நீங்க எப்படி ஆசீர்வாதமா இருக்கிறீங்க? உங்க பிள்ளைங்க எப்படி ஆசீர்வாதமா இருக்காங்க? இதெல்லாம் ஏதோ தற்செயலாய் வந்தது அல்ல, தேவன் கொடுத்த வார்த்தை. நீங்க கர்த்தருக்கு பயந்து இருக்கும்போது உங்க மேல கிருபை இருக்கும், அவருடைய நீதி உங்க பிள்ளைங்க மேல இருக்கும், அவங்க பிள்ளைங்க மேல கூட இருக்கும். இது ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு சத்தியம், ஒரு உண்மை. இரண்டாவதாக அவருடைய இரக்கம் எல்லையற்றது. அதுக்கு வரம்பே கிடையாது. இவ்வளோதான்ப்பா உன் மேலே இரக்கமாக இருப்பேன், இவ்வளோதான் நன்மை செய்வேன், இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்றதே கிடையாது. எல்லையற்றது. சொல்லுங்க, எல்லையற்றது. சங்கீதம் 108:4. சங்கீதம் 108:4. உமது கிருபை வானங்களுக்கு மேலாகவும் உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது. உமது கிருபை வானங்களுக்கு மேலே இருக்கு. இவ்வளோ தூரம் தாங்க, இங்கேருந்து அவ்வளோ தூரம் தான், அப்படி கிடையாது. வான மண்டலம் எங்கே இருக்கு அது வரைக்கும் கிருபை. அடுத்தது அவருடைய சத்தியம் மேக மண்டலங்கள் மட்டும் எட்டுகிறது. இன்னைக்கெல்லாம் நீங்களும் நானும் ஏன் தேவ பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம்? தேவனை ஏன் நாம் ஆராதிக்கிறோம்? தேவனுடைய வார்த்தைகளை நாம் ஏன் தியானிக்கிறோம்? தேவ வார்த்தைகளின்படி நாம் ஏன் நடக்கிறோம்? இந்த உலகத்தில் அவர் இல்லாமல் நம்ம வாழவே முடியாது. அவருடைய கிருபை இல்லாமல் நம்ம வாழவே முடியாது. ஏன்னா அவருடைய கிருபை எல்லையற்றது. அவருடைய சத்திய மேக மண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறதா இருக்கிறது. ஆகவே தேவ பிள்ளைகள் அவருடைய கிருபையை சார்ந்து நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சங்கீதம் 119:64. சங்கீதம் 119:64. கர்த்தாவே, பூமி
உமது கிருபையினால் நிறைந்திருக்கிறது. உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். கர்த்தாவே, பூமி உமது கிருபையினால் நிறைந்திருக்கிறது. இன்னைக்கு பாருங்க உலகத்தை, நீங்க இருக்கிற இடத்த சுத்தி பாருங்க. கிருபை. நாம இந்த உலகத்துல வாழ்றதுக்கு நமக்கு என்னென்ன நன்மை வேணுமோ நம்மளை சுத்தி ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சிருக்க கிருபை. தகுதியில்லாத நமக்கு நாம இந்த உலகத்துல அவருடைய நன்மையினால வாழும்படியாக நமக்கு என்னென்ன வசதிகள் வேணும், நமக்கு என்னென்ன உதவிகள் வேணும், இன்னும் என்னென்ன விதத்துல நாம இன்னும் அவருடைய நன்மையை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் விரும்புகிறார். சில நேரத்தில் நம்ம கூட அதை யோசிப்பதில்லை. ஆண்டவர் எவ்வளவு கரிசனையா நம்ம மேல கவனமா நாம இருக்கிற இடத்துல, நம்ம வாழ்ற இடத்துல நமக்கு வேண்டிய நன்மைகள் எல்லாம் செய்கிறார். கொஞ்சம் அதெல்லாம் யோசிக்கிறீங்களா? அதெல்லாம் நீங்க கவனிக்கிறீங்களா? நீங்க ஆரம்பத்துல அந்த இடத்துக்கு வரும்போது அந்த இடம் எப்படி இருந்தது? இப்போ நாங்கள் கூட மீனம்பாக்கத்துக்கு வந்தோம். மீனம்பாக்கத்துக்கு வரும்போது நிறைய வீடுகள் குடிசை வீடுகளாக தான் இருந்தது. தெருக்கள் எல்லாம் சரியாக நடமாடவே முடியாது. ஆனால் இப்போ பாருங்க, எல்லாரும் வீடுகளை கட்டி, பிளாட்ஸ்களை கட்டி, நிறைய வசதிகள் எல்லாம் ஏற்படுத்தி, ஆண்டவர் கிருபை. சொல்லுங்க, கிருபை. உங்க ஊர் கூட அப்படிதான் மாறி இருக்கு, உங்க இடம் கூட அப்படிதான் மாறி இருக்கு. கொஞ்சம் யோசித்து பாருங்க, நீங்க வரும்போது எப்படி இருந்தீங்க, இப்ப உங்க ஊர் எப்படி மாறி இருக்கு. இதெல்லாம் யார் செய்யறது? அவருடைய நன்மை. நம்ம இருக்கிற இடத்துல இருக்கிறவங்களோட பேசுறாரு, சம்பந்தப்பட்டவங்களோட பேசுறாரு, அவங்களெல்லாம் செய்ய வைக்கிறாரு. இது தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம். ஹல்லேலூயா. மூன்றாவதாக இந்த தேவ இரக்கம் ஆயுளை நீடிக்கிறது. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனம். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரியதாயிருக்கிறது. நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. கொஞ்சம் யோசித்து பாருங்க, எத்தனை முறை நம்ம இந்த உலகத்திலேயே வாழ முடியாத வியாதிகள் வந்தது, பலவீனங்கள் வந்தது, ஆபத்துகள் வந்தது, விபத்துகள் வந்தது. ஆனால் இன்னைக்கு நாம் இருக்கிறோம். நம்ம ஆயுசு நாட்களை ஆண்டவர் தான் நீடித்திருக்க பண்ணியிருக்கிறார். இல்லைன்னா என்றைக்கோ நாம் இந்த உலகத்தை விட்டே போயிருப்போம், நம்ம பேரே இல்லாமல் போயிருக்கோம். அப்போ அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அதை தான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நம்ம மேலே அவர் வச்சிருக்கிற இரக்கத்துக்கு முடிவே இல்லை. அதுலேயும் தேவ வார்த்தை சொல்லுகிறது, அவைகள் காலைதோறும் புதியவைகளாயிருக்கு. நேற்று இருந்த மாதிரி இன்னைக்கு இல்லைங்க. நேற்று ஒரு மாதிரி இருந்தேன், இன்னைக்கு பார்த்தா ஒரு புதிய உற்சாகம், புதிய வல்லமை, புதிய பலன், புதிய அபிஷேகம், புதிய தரிசனம், புதிய வெளிப்பாடு. இன்னும் நான் கர்த்தருக்காக வாழ்வேன். என் குடும்பத்தில் கர்த்தர் என்னை எதுக்காக அழைச்சாரோ அதை நான் நிறைவேற்றுவேன். என்னை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டியவைகளை கண்டிப்பாக நான் நிறைவேற்றுவேன் என்ற ஒரு தேவ வல்லமை, தேவ மகிமை என்னை இன்றைக்கு நிறைத்து கொண்டிருக்கிறது. அப்படிதான் இந்த உலகத்தில் நம்ம வாழ்றோம். அது கர்த்தருடைய நன்மை, தேவ நன்மை. நான்காவதாக, அனுதாபம் அடைந்தால் ஆசீர்வாதம். அனுதாபம் அடைந்தால் ஆசீர்வாதம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யோவேல்
2:13. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். உங்க வஸ்திரங்களை கிழிச்சு என்கிட்ட வராதீங்க, உங்க இருதயங்களை கிழிச்சு என்கிட்ட வாங்க. ஆண்டவரே, நான் இப்படி உமக்கு விரோதமா வாழ்றேன், நீங்க என் மேல எவ்வளவு இரக்கமா இருக்கிறீங்க, அதை நான் உணராம உமக்கு பிரியமில்லாதவெல்லாம் செய்கிறேன், உமக்கு பிரியமில்லாத வழியிலெல்லாம் போகிறேன். எனக்கு அது தெரியும், உங்களுக்கு பிடிக்காதுன்னு. ஆனால் கூட துணிகரமாக செய்கிறேன், துணிகரமாக அக்கிரமாக செய்கிறேன், அநியாயம் செய்கிறேன். ஆனாலும் நீங்கள் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். நான் தீங்கான வழியில் போகும்போது, உமக்கு பிரியமில்லாத வழியில் போகும்போது நீங்கள் என்னை பார்த்து மனஸ்தாபப்படுறீங்கப்பா, இந்த பிள்ளை என்கிட்ட வராதா, இருதயத்தை கிழிச்சு என்கிட்ட மனம் திரும்பாதா, அந்த பிள்ளையை நான் நன்மையினால் நிரப்பணும், ஆசீர்வாதத்தினால் நிரப்பணும். பாவம் செய்யும்போது, அக்கிரமம் செய்யும்போது, துன்மார்க்கத்தில் வாழும்போது சரீரம் அழிந்து போகுது, வாழ்க்கை அழிந்து போகுது. இந்த மகளை குறித்து, இந்த மகனை குறித்து வைத்திருக்கிற தெய்வீக திட்டங்களை என்னால் நிறைவேற்ற முடியலையே அப்படின்னு தேவன் நம்ம மேல மனஸ்தாபப்படுறார். பிள்ளை என்கிட்ட வராதா, என்கிட்ட வந்தா அந்த பிள்ளைய நான் என்னுடைய நன்மையினால் நிரப்புவேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவருடைய இரக்கம், ஆண்டவருடைய தயவு, அவர் நீடிய ரொம்ப பொறுமையான, நமக்கு கூட அவ்வளோ பொறுமை இருக்காது, கொஞ்சம் பொறுமையாக இருப்போம், இனிமேல் நான் அவ்வளோதான் பொறுமையாக இருக்க மாட்டேன் அப்படின்னு நமக்கே கோவம் வந்துடும். ஆனால் நம்ம ஆண்டவர் நம்ம என்ன பண்ணாலும் நம்ம மேலே பொறுமையாக இருக்கிறார், சாந்தமாக இருக்கிறார். எதுக்கு? இந்த பிள்ளைக்கு தெரியலையே, என்னால் தான் இந்த பிள்ளை நன்மையை பெற முடியும், என்னால் தான் இந்த பிள்ளை இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். இது தெரியாமல் என்னை விட்டுட்டு சாத்தானுடைய வழியில், பிசாசின் வழியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு வாழ்கிறாங்களே அப்படின்னு அவர் மனஸ்தாபப்படுகிறார். அதில் தான் பல விதங்களில் நம்மளை சந்திக்கக்கூடிய வழிகளை நம்ம மேலே வைத்திருக்கிற அந்த இரக்கம் சாந்தத்தினால நம்மை சந்திக்கக்கூடிய பல வழிகளை நம்ம அறியாமலேயே நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறார். அப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் என்ன செய்யணும்? அதில் மனம் திரும்பணும், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க, இனிமே நான் இவ்வளவு இருமாப்பாக வாழக்கூடாது, பெருமையாக வாழக்கூடாது, அகங்காரமாக வாழக்கூடாது, உங்கள் சமூகத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை உங்கள் நன்மையினால் நிரப்புங்கப்பா. ஆண்டவர் அப்பொழுது மனம் இறங்குவார், அவருடைய நன்மையினால் நிரப்புவார். ஐந்தாவதாக, மீறுதல்களை மன்னிக்கிற ஒரு ஆண்டவர். மீறுதல்களை மன்னிக்கிறவர். மீகா 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம். மீகா 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம். தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார்.
அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். வாசித்த இந்த தேவனுடைய வார்த்தையில் தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து, அக்கிரமம் பண்றாங்க தெரியுது, ஆனா ஆண்டவரும் பார்க்கிறாரு. ஆண்டவர் என்ன பண்றாரா? பொறுக்கிறார், மீறுதலை மன்னிக்கிறார். இவரை போல ஒரு ஆண்டவர் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அவங்க மேல அப்படியே கிருபையா இருக்கிறார். ஐயோ, என் பிள்ளை இப்படி அக்கிரமம் பண்ணிட்டாங்களே, என் பிள்ளை இப்படி மீறுதல் இருக்கிறாங்களே அப்படின்னு அவங்கள பார்த்து அதை பொறுத்து அவங்களுக்கு கிருபை செய்ய விரும்புகிறார். எப்பா, நீ செஞ்ச அக்கிரமத்துக்கு உனக்கு நல்ல தண்டனை தான் கொடுக்கணும். நீ பண்ணுற அநியாயம் மீறுதலுக்கு யாராக இருந்தாலும் பொறுக்க மாட்டாங்க, யாராக இருந்தாலும் செய்யும், அவ்வளோ நீ மீறுதலாக நடக்கிற அப்படின்னு பார்த்தும் பார்க்காமல் போகிற ஆண்டவர் அல்ல நம்முடைய ஆண்டவர். அவர் சொல்கிறாரு, நீ எவ்வளோ அக்கிரமம் ஆனாலும் பண்ணு, நீ என்கிட்ட வந்துட்டீன்னா உன் அக்கிரமத்தை நான் மன்னிப்பேன். நீ எனக்கு விரோதமாக எவ்வளவு தவறான காரியங்களை தெரிந்தோ தெரியாமலோ நீ செஞ்சிருந்தாலும் என்கிட்ட நீ வந்துட்டீன்னா உனக்கு நான் மன்னிப்பு கொடுப்பேன். மன்னிப்பு கொடுத்து உனக்கு நான் கிருபை செய்ய விரும்புகிறேன். நீ பண்ணதெல்லாம் பார்த்தா உன் மேலே அன்பே வராது, இறக்கமே வராது. அவ்வளோ எது செய்யாதன்றோமோ அதை தான் செய்கிற, எங்கே போகக்கூடாதுன்றோமோ அங்கே தான் போகிற, அப்படியே அதில் மூழ்கி இருக்கிற. உனக்கு ஒன்றுமே தெரியல, உன் மேலே யாருமே இறக்கம் பாராட்ட முடியாது, போ அழிஞ்சு போ, ஒழிஞ்சு போ, அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை, உன் மேலே இரக்கம் உள்ள தேவனாக இருக்கிறேன். உனக்கு எப்படியாகிலும் நன்மை செய்யணும். உன்னை சாத்தான் பிடிச்சு வச்சிருக்கான், பிசாசு உன்னை அழிக்கிறதுல அவன் தீவிரமாக இருக்கிறான். அவன் கையிலிருந்து நீ எப்படியாவது வெளியே வரணுன்றதுல நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். உன் மேலே நான் எனக்கு கோபமே வரல, நீ என்கிட்ட வந்துட்டா போதும்தான் என் மனசு துடிக்குது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அங்கே அந்த வசனம் அப்படி தான் சொல்லுது, நான் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார், அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். அப்ப அப்படிப்பட்ட ஒரு தேவன் தான் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அவர் நம்மேல் இறங்குவார். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, நம்மேல் அவர் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். நீங்க இன்னைக்கு ஆண்டவருடைய மகளாக, தேவனுடைய மகனாக, தேவராஜ்யத்தின் பிரதிநிதியாக இந்த உலகத்தில் நீங்கள் வாழும்போது, கடந்த காலங்களில் நீங்கள் நிறைய பாவம் செஞ்சுருப்பீங்க, அக்கிரமம் செஞ்சுருப்பீங்க, துன்மார்க்கம் செஞ்சுருப்பீங்க, மீதலெல்லாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் அவ்வளோதான். நீங்கள் ஆண்டவர்கிட்ட வந்துட்டீங்கன்னா, ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா, ஆண்டவரே என் பாவங்களெல்லாம் மன்னிங்க அப்படின்னு அவர் கரத்தில் நம்ம அர்ப்பணிச்சிட்டா, ஆண்டவர் சொல்கிறாரு, சமுத்திரத்தின் ஆழங்களில் உன்னுடைய பாவங்கள் மீறுதல்கள் எல்லாத்தையும் நான் போட்டுருவேன். இந்த மாதிரி ஒரு ஆண்டவரை இந்த உலகத்தில் பார்க்க முடியுமா? அவர் தான் சொல்கிறாரு, என் ஜனங்களை என் நன்மையினால் திருப்தி ஆக்குவேன். எவ்வளோ இரக்கமான தேவன் பாருங்க. நீ இப்படி அக்கிரமம் பண்ணதுனால, இப்படி நீ மீறுதலில் நடந்ததுனால உனக்கு எந்த ஆசீர்வாதமும் இல்லை, நீ எந்த நன்மையும் பெற முடியாதுன்னு நம்முடைய ஆண்டவர் ஒரு நாளும் சொல்ல மாட்டார். நீ என்கிட்ட வந்துட்ட இல்லை, நீ என்கிட்ட வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீ வருவையா அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், நீ வந்துட்ட, இனிமே உன்னை என் நன்மையினால் திருப்தி ஆக்கும். நீ என்னென்னலாம் இந்த உலகத்தில் பெற முடியாதுன்னு நினைச்சியோ
அதெல்லாம் நான் உன்னை பார்த்து 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 உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன். ஹல்லேலூயா. ரட்சிப்பை அருளி செய்கிற ஒரு ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒரு விடுதலை, பாதுகாப்பை தருகிற ஒரு ஆண்டவர். தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். வாசித்த இந்த தேவனுடைய வார்த்தையில ஏதோ நான் நல்ல நீதியின் கிரியைகள் செய்ததுனால என்ன அவர் ரட்சித்தார், என்னை விடுதலையாக்கினார் என்பது அல்ல. அவருடைய இரக்கத்தினாலே, எல்லாம் சொல்லுங்க, அவருடைய இரக்கத்தினாலே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். இப்போ நம்ம எல்லாம் உலகமெங்கிலும் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக, தேவ ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக, தேவனுடைய ஊழியர்களாக, தேவனுடைய குடும்பங்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நம்முடைய நீதிகளின் நிமித்தம் கர்த்தர் நம்மை ரட்சிக்கவில்லை. அவருடைய இரக்கத்தின்படியே நம்ம தாயின் வயிற்றில் உருவாகும் போதே நாம் இந்த உலகத்தில் அவருடைய பிள்ளையா வாழணும், அவருடைய மகனா வாழணும், அவருடைய மகளா வாழணுன்றத அப்பவே அவர் குறிச்சிட்டார். நம்ம பல குடும்பத்தில் பிறந்தவங்க தான், பல தேசங்களில் பிறந்தவங்க, பல வழிமுறைகளில் வளர்ந்தவங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம். எப்படி? அவருடைய இரக்கம். என் பிள்ளை, நான் தெரிந்து கொண்ட பிள்ளை, நான் முன்குறித்த பிள்ளை, அதனால என் பிள்ளை என் வழியில் வரணும். அப்படி தான் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கிட்டீங்க. கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. இயேசுவே அறியாமல் இருந்த நீங்கள் இன்னைக்கு எப்படி இயேசுவின் பிள்ளையாக மாறுனீங்க? உங்கள் மேலே இயேசு வச்ச இரக்கம், ஆண்டவராகிய தேவன் வச்ச இரக்கம். நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் குடும்பமே இன்னைக்கு இயேசுவுக்காக வாழ்கிறீங்க. இது தேவன் உங்கள் மேல் வைத்த இரக்கம். எப்படி நீங்கள் இயேசுவுக்காக வாழ்கிறீங்க? எந்த திருச்சபைக்கு நீங்கள் போனாலும் அந்த திருச்சபையில் உங்களுக்கு வழிகாட்டுகிற அந்த முறைமைகளின்படி முழுகி ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால நிறைஞ்சி இன்னைக்கு நாம் அவருடைய பிள்ளைகளாக அவருடைய பாதுகாப்புக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த உலகத்தில் தேவனாகிய கர்த்தர் எல்லாருக்கும் அவருடைய தயவு, இரக்கம், அவருடைய நன்மையை கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அதனால்தான் உலகமெங்கிலும் இருக்கிற இயேசுவின் பிள்ளைகள் சும்மாவே இருக்க மாட்டாங்க, அமைதியாக இருக்க மாட்டாங்க. யாரோ எப்படியோ வாழ்ந்துட்டு போட்டோம் அப்படி இருக்க மாட்டாங்க. நான் இந்த நன்மையை இயேசுக்கிட்ட இருந்து பெற்றேனே, நான் குடிப்பழக்கத்தில் தான் இருந்தேன், போதைப் பொருளில் தான் இருந்தேன், துன்மார்க்கத்தில் தான் வாழ்ந்தேன், அக்கிரமத்தில் தான் வாழ்ந்தேன். ஆனால் என்னைக்கு இயேசு என்னை சந்தித்தாரோ அன்றைக்கு என் பாவங்களையெல்லாம் மன்னித்து, என் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து இன்னைக்கு என்னை ஒரு பரிசுத்த பிள்ளையாக மாற்றிருக்கிறார். மாற்றினது மாத்திரமல்ல, நான் இந்த உலகத்தில் அவருக்காக வாழக்கூடிய ஒரு வழியை இயேசு தான் எனக்கு காண்பித்தார். அவருடைய நன்மையினால் என்னை திருப்தியாக்குகிறார். நான் அந்த உலகத்தில் வாழ்ந்த அந்த வாழ்க்கை முறையை பார்க்கும்போது, இன்றைக்கு நான் திரும்பி பார்க்கும்போது, இன்றைக்கு இந்த நிலை தேவனுடைய இரக்கத்தினால் எனக்கு வந்தது, தேவனுடைய தயவினால் எனக்கு வந்தது, தேவனுடைய கிருபையினால் எனக்கு வந்தது. இதை நான் உணர்கிறேன். அப்போ நான் பேசாமல் இருப்பேனா? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, கிறிஸ்தவங்கன்னா மதம் கிடையாது. கிறிஸ்தவம் என்பது மதம் கிடையாது, அது ஒரு மார்க்கம், அது ஒரு வழி, அது ஒரு சத்தியம். அந்த வழியில் போனாதான் நாம் இந்த உலகத்தில் அவருடைய நன்மையை பெற முடியும். இந்த உலகத்தை விட்டு நாம் போகும்போதும் நிரந்தரமாக அவரோட வேற வழியே இல்லைங்க.
யார் என்ன பண்ணாலும் சரி, வேற வழியே கிடையாது, இதுதான் வழி. அப்போ அதை தான் நம்ம மற்றவங்களுக்கு சொல்கிறோம். நான் கண்டுபிடிச்ச இந்த வழியை. நம்ம எதையாவது ஒன்றை கண்டுபிடிச்சா, ஏதாவது யாராவது கொடுக்குறாங்கன்னு சொன்னால் பேசாமல் இருப்போமா? நான் வாங்கினேங்க, நீங்களும் வாங்கிக்கோங்க. வாங்கலையா இன்னும்? சிலரை கூட்டிகிட்டு கூட போவோம். அவங்க வாங்குற வரைக்கும் விட மாட்டோம். ஏன்னா நான் பெற்ற நன்மையை இவங்களும் பெறணும். அப்படிதான் இயேசுவின் பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ்கிறவங்க யாரும் அமைதியாக இருக்க மாட்டாங்க. நாங்கள் பெற்ற இந்த நன்மையை, நாங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை, நாங்கள் பெற்ற இந்த உன்னத அனுபவத்தை இந்த உலகத்தில் வாழ்கிறவங்க எல்லாரும் பெறணும் என்பதில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதை செயல்படுத்துவாங்க. கர்த்தரும் அவர்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 17:7. சங்கீதம் 17:7. உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களினின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். யாரெல்லாம் இயேசுவை நம்புகிறாங்க, இயேசுவின் மேலே நம்பிக்கை வச்சிருக்காங்க, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களினின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே. நமக்கு விரோதமாக யாரெல்லாம் எழும்புறாங்கன்னு நமக்கு தெரியாது. யாரெல்லாம் சதி திட்டம் பண்ணுறாங்கன்னு தெரியாது. சதி ஆலோசனை செய்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் நாங்கள் உங்களை நம்பி இருக்கிறதுனால உங்கள் வலது கரத்தினால் எங்களை தப்புவிக்கிறேன். உங்களுடைய அதிசயமான கிருபையை நீர் விளங்க பண்ணும். ஹல்லேலூயா. சங்கீதம் 26:3. உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறேன். எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. எங்கேயோ இருக்குல்ல, உங்கள் கிருபை என் கண்ணுக்கு முன்னாலேயே இருக்கு. உங்கள் சத்தியத்திலே நான் நடந்து கொள்ளுகிறேன். இன்னைக்கு நாம் தேவ பிள்ளைகளாக இந்த உலகத்தில் எப்படி வாழ்கிறோம், எப்படி நம்ம குடும்பம் நடக்குது, அவர் தான் நம்மளை நடத்துகிறார். இந்த வழியில் போமா. இப்போ நம்ம ஆராதனைகளுக்கெல்லாம் வரும்போது, இப்போ புதுதாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு நம்ம வந்தால் கூட நமக்கு முன்னால் ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஊழியத்தை செய்கிறவங்கெல்லாம் நம்மளை கேர் பண்ணுறாங்க. கரிசனையாக நமக்கு வழி சொல்லி தராங்க. ஏம்மா இதை இப்படி செய்யாதீங்க, இதை நீங்கள் இப்படி செய்யுங்க, இந்த வழியில் போகாதீங்க, இந்த வழியில் போங்க. இதெல்லாம் அவங்க நம்ம மேலே கேர் பண்ணி சொல்லித்தராங்க. அவங்கள சொல்லித்தராங்க. அவங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் என் பிள்ளைக்கு சொல்லி கொடு. நம்ம சபைக்கெல்லாம் வரோமே, என்ன இடம் அது? நான் அடிக்கடி அதுதான் சொல்வேன். நம்ம பிள்ளைங்கள்லாம் படித்து டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும். சும்மா பிறந்த உடனே ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிட முடியுமா? எல்கேஜிலேருந்து ஸ்கூலில் படிக்கணும். அதுக்குரிய படிப்பை எங்கெங்கே போய் படிக்கணும், பரீட்சை எழுதணும், அதில் தேர்ச்சி பெறணும். அப்போ தான் அந்த நபராக மாற முடியும். இன்றைக்கி உலகத்தில் வாழ்கிற நீங்களும் நானும் தேவ பிள்ளைகளாக தேவ ராஜ்யத்துக்கு போகணும். என்னதான் வேலை செஞ்சாலும் சரி, என்னதான் படித்தாலும் சரி, எந்த உயர்ந்த இடத்துல இருந்தாலும் சரி, இந்த உலகத்தை விட்டு போகும்போது அவருடைய ராஜ்யத்துக்கு போகணும். அப்போ அதுக்கு ஒரு வழி இருக்குது. அந்த வழியை விட்டுட்டு நம்ம தாறுமாறாக நடந்தால் அங்கே போகவே முடியாது. அதுக்கு தான் சபை. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்கள், சபை அதுக்கு தான். ஒருவேளை சபைக்கு போக முடியாமல் நீங்கள் வீட்டில் இருந்தாலும் இப்போ உங்கள் வீட்டுக்கே சபை வந்துருச்சு. வீட்டுக்கே சபை வந்துருச்சு. எதுக்காக இதெல்லாம் நம்ம செய்கிறோம்? எதுக்காக இந்த வழிகளெல்லாம் கர்த்தர் திறந்து தராரு? அவருக்கு எல்லாரும் ரொம்ப முக்கியமானவங்க. எல்லார் மேலேயும் அவருக்கு கரிசனை உண்டு. என் பிள்ளைங்க என் நன்மையினால் இந்த உலகத்தில் நான் திருப்தி பண்ணணும். என் பிள்ளைங்க ஏமாந்து போயிடக்கூடாது. அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியவைகளை திருச்சபையில ஆயர்கள் மூலமாக, ஊழியர்கள் மூலமாக அவங்க நடக்க வேண்டிய விதத்தை நான் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அவங்கள என் நன்மையினால் திருப்தி ஆக்குவேன். ஹல்லேலூயா. அதை தான் கர்த்தர் செய்கிறாரு. சங்கீதம் 63:3.
சங்கீதம் 63, ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். உலகத்துல என் ஜீவனை பார்க்கல உங்க கிருபை இருந்தா போதும் ஆண்டவரே. சொல்லுங்க எல்லாரும். ஆண்டவருடைய இரக்கம் இருந்தா போதும், தயவு இருந்தா போதும், காருண்யம் இருந்தா போதும், வேற எதுவுமே வேண்டாம். அடுத்ததாக ஏசாயா 63:7, கர்த்தர் எங்களுக்கு செய்தருளின எல்லாவற்றிற்கும் தக்கதாகவும் அவர் தம்முடைய இரக்கங்களின்படியும் தம்முடைய திரளான தயவுகளின்படியும் இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாகவும் கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன். எங்களுக்கு அவர் செஞ்சதை கணக்கு போடவே முடியாது. அவருடைய தயவை எண்ணவே முடியாது. அவ்வளோ நன்மை செஞ்சிருக்கிறார். இஸ்ரவேல் குடும்பத்தை பற்றி இங்கே எழுதப்பட்டிருக்குது. ஆனால் நம்ம வாழ்க்கையில கூட இன்றைக்கு வரைக்கும் அவர் செய்த நன்மைகள், கிரியைகளை நாம மறக்கவே முடியாது. அதனால தான் இப்போ ஆராதனையில் உட்காந்துருக்கோம். ஏன் நம்ம உட்காந்து தேவனை ஆராதிக்கிறோம், தேவனுடைய வார்த்தைகளை கேட்குறோம்? ஏன்னா நம்ம எப்படி கர்த்தர் நடத்தினார் என்பது எனக்கும் ஆண்டவருக்கும் தான் தெரியும். இன்னைக்கு நான் இந்த உலகத்தில் உயிராக இருக்கிறேன், ஜீவனாக இருக்கிறேன். என்னை கர்த்தர் எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்திருக்கிறார், எல்லா நன்மைகளை கொடுக்கிறார். எனக்கு மட்டும் இல்லை, என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்கிறாரு, கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் வேற. அப்போ அந்த நன்மையை நான் பிரஸ்தாபம் பண்ணாமல் இருக்க முடியுமா? அதனால தான் நான் கர்த்தரை என்ன செய்கிறேன்? துதிக்கிறேன், அவரை மகிமைப்படுத்துகிறேன். நம்ம எல்லாரும் ஏன் கர்த்தருடைய சமூகத்தை தேடி வரோம், கர்த்தரை நோக்கி பார்க்குறோம்? ஏன் சும்மாவா? அவர் இல்லைன்னா நான் இல்லை, அவர் இல்லைன்னா நான் இல்லை. அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய காருண்யம் தான் இதுவரைக்கும் என்னை நன்மையிலேயே நடத்துகிறார். பல நேரத்தில் அவ்வளவுதான், இந்த குடும்பம் செத்துருவாங்க, அழிஞ்சிருவாங்க, காணாமல் போயிடுவாங்க, இருக்கிற இடமே தெரியாமல் போயிடுவாங்க, அப்படியெல்லாம் என்னை சுற்றிலும் நினைச்சாங்க. ஆனால் தேவனுடைய இரக்கம், கிருபை, அவருடைய நன்மை என்னை இந்த நாள் வரையிலும் அவர் என்னை ஜீவனோடு வைத்து அவருடைய நன்மையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். சில நேரத்தில் யாருமே உதவி செய்ய மாட்டாங்க, எல்லாரும் புறக்கணிச்சிருவாங்க. ஆனால் தேவனுடைய இரக்கம், தேவனுடைய தயவு என்னென்ன காரியங்களை எப்படியெல்லாம் எனக்கு உதவி செய்யணுமோ பார்த்து பார்த்து செய்கிற என் ஆண்டவருடைய நாமத்தை நான் துதிப்பேன், அதை பிரஸ்தாபம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. எரேமியா 31:3, எரேமியா 31:3, பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனை ஆனார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்ற வார்த்தையை பாருங்க. அநாதி சிநேகத்தால் உன்னை, ஏதோ திடீர்னு உன்னை நேசிக்கலப்பா, நீ பறக்கும் போதே உன்னை நேசித்தேன். செத்து போயிருப்ப, குழியில பொச்சிருப்பாங்க, உன்னை காப்பாற்றி இன்னைக்கு என் பிள்ளையா இந்த உலகத்தில் வச்சிருக்கேன். என்னுடைய அநாதி சிநேகம், உன்னை காருண்யத்தினால் இழுத்து கொண்டேன். ஹல்லேலூயா. எரேமியா 32:18-19, எரேமியா 32:18-19. 1000 தலைமுறைகளுக்கும் கிருபை செய்கிறவரும் பிதாக்களுடைய அக்கிரமத்தை அவர்களுடைய பின்னடியார் பிள்ளைகளின் மடியிலே சரி கட்டுகிறவருமாகிய சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமம் உள்ள மகத்துவமும் வல்லமையும் உள்ள தேவனே, யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாயிருக்கிறீர். அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும்
நோக்கமாய் இருக்கின்றன. நம்ம கூட நம்மளை பற்றி ரொம்ப யோசிக்க மாட்டோம், ஆனால் நம்மளை பற்றி அவர் யோசிக்கிறார். செயலிலே வல்லவராக இருக்கிறார். அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வழிக்கு தக்கதாக, அவங்கவுங்க கிரியைகளுக்கு தக்கதாக பலன் அளிக்கிறார். அவருடைய கண்கள் என்ன பண்ணுதான், மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கம். செய்கிற ஒவ்வொன்றையும் கர்த்தர் பார்க்குறார். இந்த மாதிரி ஒரு ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்க முடியுமா? நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்ட நன்மை செய்கிற ஒரு ஆண்டவர், நமக்கு உதவி செய்கிற ஒரு ஆண்டவர். நம்ம வழிகளில் எல்லாம் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். மற்றவங்க நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட நம்மளை பார்க்க முடியாது, ஆனால் கர்த்தர் நம்மளை பார்க்குறாரு. அதனால தான் இன்றைக்கு கர்த்தர் அவருடைய நன்மையினால் நம்மை திருப்தியாக்கி இருக்கிறார். ஓசியா 2:19. நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன், நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். ஆண்டவராகிய தேவன் சொல்ற வார்த்தை பாருங்க. என் மகனே மகளே, இந்த உலகத்துக்காக அல்ல, உன்னை நித்திய விவாகத்துக்கென்று உன்னை நான் நியமித்துக் கொள்ளுகிறேன். அப்ப நம்முடைய ஆத்தும மணவாளன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை அவர் நியமிச்சிட்டார், என்கேஜ் பண்ணிட்டார். உலக பிரகாரமாக நடக்கிற திருமணங்கள் எல்லாம் நிச்சயதார்த்தம் நடக்கும், கல்யாணம் நடக்கும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்ந்து கணவன் போயிடுவார், மனைவி போயிடுவார், அவர் அவ்வளோதான். ஆனால் ஆண்டவராகிய தேவன் சொல்கிறாரு, எப்பா நீ என் பிள்ளையா, நான் உனக்கு நன்மை கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன்னா ஏதோ இந்த உலகத்தில் மட்டும் இல்லை, உன்னை நித்திய நித்தியமாக என் கூட வைக்க போகிறேன், அதுக்கு நான் உன்னை நியமித்து கொண்டேன். ஆகவே தேவ பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ்கிற நீங்களும் நானும் தேவ நன்மையினால் திருப்தியாகும்படியாக கர்த்தர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம், ஆண்டவருக்காக வாழுவோம், ஆண்டவரையே சார்ந்திருப்போம். அப்போது கர்த்தர் நிச்சயமாக அவருடைய நன்மையினால் கடைசி வரைக்கும் நம்மை திருப்தியாக்குவார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆளுகைக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எந்த இடத்திலெல்லாம் உம்முடைய பிள்ளைகள் அறியாமையினால் உம்முடைய நன்மையை பெற முடியாதபடி தடை செய்யப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு உம்முடைய தெய்வ அக்கினி, தெய்வ வல்லமை அவங்க மேலே இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்கு ஊழியம் செய்யுங்க. இந்த வினாடியிலிருந்து உங்கள் நன்மையை உம்மிடத்திலிருந்து அவங்க பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆளுகை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரம பிதாவே, ஆமென். கர்த்தர் தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்டோம். தேவன் நம் மத்தியில் இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, நாம் இந்த தேவ பிரசன்னத்தில், தேவ சமூகத்தில், தேவ பிள்ளைகளுக்காக, நம் தேசத்திற்காக, நாம் இருக்கிற பகுதியில் உள்ளவர்களுக்காக ஜெபிக்க கடன்பட்டிருக்கிறோம். முடிந்தவர்கள் எழுந்து நின்று கொள்ளுங்கள், முழங்கால் போடுகிறவர்கள் போட்டுக்கொள்ளுங்கள், உங்கள் விருப்பம். ஆனால் உங்களோட மனதை ஒருமைப்படுத்தி கர்த்தரின் திருமுகத்தை பாருங்கள். ஜெபிப்போமா? பரலோக தந்தையே, உலகளாவ ஊழியம் செய்கிற ஊழியர்களை ஒரு விசை நாங்கள் நினைக்கிறோம், உமக்கு முன்பதாக நினைப்பூட்டுகிறோம். கணத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்கள் உலகத்தின் பல பகுதிகளுக்கும் ஓடோடி சென்று இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்பதை ஆணித்தரமாக சொல்லிக் கொண்டு வரும் பொழுது உமது அடியானோடு நீர் இருமப்பா. அவ்வப்பொழுது அவர் இங்கும் அங்கு போகும் பொழுது இங்கே அந்த ஊழியத்தை கர்த்தர் தலைமை தாங்கி நடத்தும் அப்பா. பணியாற்றுகிற பிள்ளைகளுக்கு தெய்வீக கிருபை தார். ஒன்றிலும் ஒரு குறைவு இருக்காதபடிக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் நீ பார்த்து கொள்ளும். இது உமது சேனல், ஏஞ்சல் டிவி, உமது வாய், தீர்க்கதரிசி. கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். பங்காளர்களாய் இருக்கிற, பிரதிநிதிகளாய் இருக்கிற
ஜெப பங்காளர்களாய் இருக்கிற, தாங்கும் பங்காளர்களாய் இருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். உலகளாவ ஊழியங்களில் ஈடுபட்டிருக்கிற எல்லா ஊழியக்காரர்களை நினைக்கிறோம். கத்தோலிக்க அன்பர்கள், ஆங்கிலிக்கன் திருச்சபை ஊழியர்கள், பெந்தே கோஸ்தே ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கரம் அமரட்டும். தனித்தனியே அவர்களை எல்லாம் ஆசீர்வதியும் அப்பா. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதா அவனை கனப்படுத்துவார். நான் எங்கே இருக்கணும் அவனும் அங்கே இருப்பான் என்று சொன்னீர். எங்களோடு இருக்கிறீர். உலகளாவ சிறுவர்களுக்கு மத்தியில், வாலிபர்களுக்கு மத்தியில், கைவிடப்பட்டவர்களுக்கு மத்தியில் ஊழியம் செய்கிறார்கள். அப்போஸ்தலர்கள், சுவிசேஷகர்கள், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், போதகர்கள் மட்டுமல்லாது மிஷனரிமார்கள், ஒவ்வொரு பகுதியிலும் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணுமே. கைவிடப்பட்டவர்களை கருத்தாய் விசாரிக்க ஒரு கூட்டம் இருக்கிறது. யாருமற்ற நிலையில் இருக்கிறவர்கள், நீ அனாதை இல்லை, உனக்காக பரிதபிக்கக்கூடிய ஆண்டவர் இருக்கிறார், அவருடைய தொண்டர்கள் இருக்கிறோம் என்று தொண்டு நிறுவனங்கள் பல செயல்படுகிறதே. ஆசீர்வதியும். அதே போல உலகளாவ இருக்கின்ற அரசியல் தலைவர்களை எல்லாம் ஆண்டவருடைய ஆளுகையில் வைக்கிறோம். அவர்களை ஏற்படுத்தியவர் நீர்தான். ஒவ்வொரு அரசியல் தலைவருக்கும் ஆண்டவனுடைய அருள் வேண்டுமே. எங்கள் தேசத்தை ஆளுகின்ற எங்கள் தேச தலைவர்கள், குறிப்பாக ஜனாதிபதி, பாரத பிரதமர், கவர்னர்கள், முதல் மந்திரிகள், எங்கள் தமிழ்நாட்டு முதல் மந்திரிகள், அவ்வப்பொழுதும் உம்மால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற தலைவர்கள் ஒவ்வொருவரையும் என் தேவன் ஆசீர்வதியும். பாதுகாப்பு தாரும். எங்கள் தேசத்தை பாதுகாக்க இராணுவத்தினர் இருக்கிறார்கள், தரைப்படை, வான்படை, கப்பல் படை என்று. ஆனால் அவர்கள் எல்லாவரையும் காக்கிற நீர் இருக்கிறீர், பரலோக படை. காத்திரளும் அப்பா. எங்கள் தேசத்தில் ஏற்படுத்தி இருக்கிறதான உள்ளூர் போலீஸ் அதிகாரிகள், ஆசிரிய பெருந்தகைகள், துப்புரவு தொழிலாளர்கள், மருத்துவ குழாமினரை உம்முடைய கைகளில் கொடுக்கிறோம். இந்த நாட்களிலே பிள்ளைகள் பரீட்சைக்கு ஆயத்தமாய் கொண்டு பரீட்சை எழுதுகிறார்கள். சிலர் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார்கள். வேண்டிய ஞானம் தாரும். உமது திருநாமத்தை உச்சரிக்கிற எந்த பிள்ளைக்கும் உதவி செய்யும். அதே போல தகப்பனே, இந்த நாட்களிலே உலகமெங்கும் ஏற்படுகிற கொள்ளை நோய்கள், அது எங்கள் எல்லைகளில் வராதபடி காத்தரணும். எகிப்தியருக்கு வரப்படின வியாதிகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு வரப்படேன் என்று இஸ்ரேலருக்கு வாக்களித்தவர், எங்களுக்கும் கூட அந்த வாக்கை நினைத்தருளும் அப்பா. நாட்டிலே சில இடங்களில் பஞ்சம் தலை விரித்தாடுகிறது. தகப்பனே, நினைத்தருளும். இயற்கை சீற்றங்கள் சில ஊர்கள் இல்லாமல் ஆக்கிவிடுகிறது. வெள்ள பெருக்கு, பூமி அதிர்ச்சிகள், போர் என்று ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு அழிவு உண்டாய் கொண்டிருக்கிறது. என் தகப்பனே, காத்தருளும், காத்தருளும். ஜனங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் இரக்கமாயிரும் அப்பா. இப்பொழுதும் இந்த ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிறவர்களில் வியாதி உள்ளவர்களை நினைக்கிறேன். இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் இல்லாமல் போகட்டும். நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் அழிந்து போகட்டும். சர்ம நோய்கள் ஒழியட்டும். குழந்தைகளை வாட்டுகிறதான அம்மை நோய்கள் இல்லாமல் போகட்டும். தகப்பனே, கட்டி, அது கேன்சர் கட்டி என்று சொல்கிறார்கள், சிலர் நீர்க்கட்டி என்று சொல்கிறார்கள். ஏதுவானாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவைகள் அப்பால் போகட்டும். அற்புதம் நடக்கட்டும் என்று வேண்டுகிறேன். தகப்பனே, சூம்பின உறுப்புடைய பிள்ளைகளை நினைத்தருளும். கண்களிலே பார்வை குறைந்திருக்கிற பிள்ளைகளை நினைத்தருளும். கேட்கும் திறனில்லாத பிள்ளைகளை நினைத்தருளும். பேச முடியாத பிள்ளைகளை நினைத்தருளும். எல்லாரையும் நீ நேசிக்கிறவர், எல்லாருக்கும் உரியவர். ஆகவே நீர் மனதிறங்கும் அப்பா, மனமிறங்கும். நீர் அற்புதம் செய்கிறதை ஊர் உலகம் அறிய செய்யும். எங்களை சூழ இருக்கிறவர்கள் அதை பார்க்கட்டும். கட்டாயம் நீர் எங்கள் கூக்குரலுக்கு பதில் தருகிறவர் என்பதை நாங்கள் நிச்சயத்திருக்கிறோம். எங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு அற்புதங்கள் நடக்க
இயேசு போதும் என்று சொல்லுகிறோம். ஆகவே அப்படி அவர்கள் இயேசு என்று சொல்லும் பொழுது நீர் இறங்கி வர வேண்டும், நீர் அற்புதங்களை செய்ய வேண்டும். நீண்ட நாட்களாகியும் வேலை கிடைக்கவில்லை, நீண்ட நாட்களாகியும் திருமணமாகவில்லை, நீண்ட நாட்களாகியும் திருமணம் முடித்து பிள்ளை இல்லை என்றெல்லாம் அங்கலாய்க்கிற கூட்டங்கள் மலிந்து கிடக்கிறது, பெருகிக் கொண்டிருக்கிறது. தகப்பன் இரக்கமாய் இறங்கும் அப்பா, இரக்கமாய் இறங்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்யும். ஐயோ, என் மகன் நிலை என்ன ஆனது தெரியல, வெளி தேசத்துக்கு போறேன்னு போனா செய்தி வரவில்லை என்று அங்கலாய்க்கும் பெற்றோரை கண்ணோக்கிப்பார். நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறான், எனக்கு ஒன்றும் அனுப்புவதில்லை என்று ஏங்கும் அந்த தாயை பாரும். பெற்று வளர்த்து ஆளாக்கி படிப்பு செலவு செய்து எல்லாம் செய்தோம், எங்களை விசாரிக்க எங்கள் பிள்ளைகள் வரவில்லையே என்று வேதனையோடு இருக்கும் வயோதிபர்களை பார். தகப்பனே இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் அப்பா. உடைய திருக்கரங்களில் தம்முடைய பிள்ளைகளை நான் ஒப்பு கொடுக்கிறேன், ஆசீர்வாதியம். எங்கள் ஜெபங்களை நீர் கேட்டுவிட்டீர், உமக்கு கோடி ஸ்தோத்திரம். அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். உங்கள் கைகளை உயர்த்துவீர்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென். எல்லாம் ஏகோபித்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனை முடிந்தாலும் உடனுக்கு உடன் நமது ஏஞ்சல் டிவியில் வரும் நல்ல நிகழ்ச்சிகளை பாருங்கள், அது உங்கள் ஆத்துமாவுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இன்று இரவு 10:30 மணிக்கு அப்பம் கிளாஸே தமிழ் ஆங்கிலத்தில் விடுதலைக்காக வேண்டி ஒளிபரப்பப்படும், அதை பாருங்கள். விடுதலை வேண்டுபவருக்கு கட்டாய விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி அவர்களை உற்சாகம் ஊட்டுங்கள். ஐயோ, இந்த ஆராதனை பாதியில் தான் கலந்து கொண்டேன், அதற்கு முன்னே என்ன நடந்தது தெரியலையே, ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. த லார்ட்ஸ் அசம்பிளி சென்னை என்ற யூடியூப் சேனலில் எங்கள் நிகழ்ச்சிகளை பார்க்கலாம், அல்லது வருகிற வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு மறு ஒளிபரப்பு இந்த ஆராதனையை நீங்கள் பார்க்கலாம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. God bless you. you.